வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரியா? பாருங்க, முதல்ல 2 வெந்தயம் கையில் காட்டுங்க. 2 வெந்தயம் இவ்வளோதான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கணும். இவ்வளோதான், இவ்வளோ வெந்தயம். அடுத்தது தோரம்பருப்பு. கையில் காட்டுங்க. இது வந்து 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம், தினமும் ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இது துவரம்பருப்பு. அடுத்தது கடலைப்பருப்பு, 2 கடலைப்பருப்பு. அப்புறம் அரிசி எடுக்கணுமே, இது கொத்தமல்லி. கொத்தமல்லி மட்டும் என்ன செய்யணும், இவ்வளோ எடுக்கணும். ஒரு சரங்கை, ஒரு சரங்கையா இருக்கு. 20 பேர் ஒரு சரங்கை. ஒரு பிடின்னா இப்படி வரும். இப்படி சரங்கைக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரு சரங்கைங்கிறது இவ்வளவுதான். இது கொத்தமல்லி. அப்புறம் ஜீரகம். எப்போதுமே இந்த பொருளை விட கொத்தமல்லி ஜீரகம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். உடனே சாம்பார் வந்து வாசனை கிடைக்கும். இதுவும் ஒரு சரங்கமா? இதே மாதிரி தான் போட்டிருக்கேன்ல. இது ஜீரகம். அடுத்தது 2 இந்த இவ்வளவு புழுங்கரிசி எடுக்கணும். அந்த இது வந்து ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். இது இதே மாதிரியே 2 புழுங்கல் அரிசி. இதே அளவு பச்சரிசி எடுக்கணும். எல்லாம் இது மட்டும் கொஞ்சம், இதெல்லாம் கூட இது கொஞ்சம் குறைச்சல. இது எல்லாமே எதுக்காகன்னா குழம்பு வந்து கூட்டு சேரும், கொழுன்னு வரும். இதே அளவு பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி எடுக்கணும்ல. இது எதுக்குன்னா இதெல்லாம் வந்து கூட்டு சேரணும். இதெல்லாம் குழம்பு வந்து இந்த கொழுப்பு கொடுக்கும், அதுக்கு சேர்க்கறது. இன்னும் 2 இதே அளவு பச்சரிசி வச்சுக்கணும். இவ்வளவு பொருளுக்கும் இவ்வளவு மிளகாய் வேணும். இவ்வளோ ஆமாம், காட்டுது. இவ்வளோ மிளகாய் வேணும். என்ன பச்சரிசி நான் எடுக்கலை, அது எடுக்கணும். பச்சரிசி இதே அளவு இருக்குல்ல, இதே அளவு. இது எல்லாமே குழம்பு வந்து ஒரு கொழுப்பு கொடுக்கும். இந்த ஜீரகமும் மல்லியும் வாசனை, புரியுதா? ஜீரகம் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். இது எவ்வளவும் சேர்த்துட்டு வானலியை வச்சு அடுப்புல எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். வெந்தயத்தை முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து கடைசியில் போட்டால் கருகி போயிடும். அதனால முதல்ல சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப தட்டி சூடாக ஹீட்டாகக்கூடாது. இப்படி வறுக்கிறேன் பாரு, அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் இருக்கணும். வறுத்துட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டேன், அதை தட்டிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, புழுங்கல் அரிசி. இது வந்து புழுங்கல் அரிசி. அதான் இட்லி அரிசி மாற்றிக்கிடணும். என்ன, சாப்பாடு அரிசி வேண்டாம். இட்லி அரிசி மாற்றிக்கிட்டு அந்த அரிசி, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரே செட்டாக ஒரே டைமில் வறுத்திடணும். இதோ பாரு, பச்சரிசி கடைசியில் தான் இருக்கணும். அந்த தட்டி சூட்டில் வறுத்தாலே போகணும். இது வந்து எப்படி இருக்குன்னா, பருப்பும் வறுபடணும், அரிசியும் பொரியணும். பொரியிற அளவுக்கு பார்க்கும்போது இந்த பருப்பு வறுபட்டுரும். வறுபட்டோன்னா எடுத்து தட்டிக்கணும். இந்த வெந்தயத்தோடவே தட்டணும். வேலை மட்டும் கைவிடாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொரிய ஆரம்பிச்சு தெரியுதா? அரிசி பொரியுது பாரு. ஏன்னா இட்லி அரிசி போட்டால் தான் கொஞ்சம் லேட்டாக பொரியும். சாப்பாடு அரிசி போட்டோம்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும், பருப்பு வறுபடாது. அதுக்கு தான் இட்லி அரிசி போடுறது. மெளிகை சம்பான்னு மெளிகை அரிசி. இவங்க ஒரு பாட்டை போடுறாங்க போல டிவியை, தாத்தா. இல்லை இல்லை ஃபோன் வருதா?
அரிசி மட்டும் நல்லா பொரியணும். ம். தெரியுதா? வருதா? அதில் ம். நல்லா வறுக்க தெரியுதா? சரி. நல்லா வருவார். அரிசியும் பொரியுது, பருப்பும் வருது. அது ஒரே மாதிரி போட்டால் தான் வறுபடும். ஒரு மூவல் வறுபட்டு அரிசியும் பொரிஞ்சு ஒன்று போல் வருது பாரு. ம். அவ்வளோதான். நீ வறுத்தோன்னா எடுத்து தட்டி அடுத்தது கொத்தமல்லி. கொத்தமல்லி மட்டும் வறுக்கும்போது மிளகாயும் வறுத்தணும். அப்போ தான் இந்த அதோடு சேர்ந்து இது வறுபடும். கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? இன்னும் கொஞ்சம் போடலாம். இந்த போடலாம். வாசனை வந்து மல்லி இலையும் ஜீரகத்தலையும் சாம்பார் வந்து வாசனை கிடைக்கிறது. அதனால் அதை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறது. அதிகமாக போட்டுக்கலாம். என்ன அதை பார்த்தா என்ன அடுப்பை பார்க்க முடியாதுல்ல. இது தீஞ்சிரும். அப்புறம் ஏற்கனவே மல்லியெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? வாங்கினோம்னாக்கா அதை அப்படியே வைக்கக்கூடாது, வெயிலில் வச்சு எடுக்க வேண்டாம். அது அவசியமே இல்லை. எப்படின்னு கேட்டால் அது வந்து மல்லியை வந்து வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சிடணும். அப்போ வந்து ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு வராது. இப்போ வறுத்துக்கிட்டே இருக்கேன்னா வறுக்கும்போது ஜீரகத்தை போடணும். ஜீரகம் வந்து ரொம்ப நேரம் போட்டோம்னா மருந்து வாடை வந்துடும். நல்லா கடைசியில் இறக்கும்போது ஜீரகத்தை போட்டு வறுக்கணும். வறுத்து தட்டிக்க வேண்டியதான். வச்சுட்டு லேசாக கொஞ்சம் ஒரு செகண்ட் அந்த சூடு ஏறினால அந்த அவரை போட்டோம்னாக்கா அதனால எல்லாம் இது அந்த அரிசி பத்தரிசி அது அடுப்பில் வச்சு வரைக்கும் வேண்டாம். பத்தரிசியை இந்த எப்படி இருக்கு வர இந்த சட்டி சூட்டுலேயே வறுத்துடலாம். இல்லை இல்லை சட்டி சூட்லேயே வறுத்துடலாம். இது குழம்புக்கு கொஞ்சம் கொழுப்பு கொடுக்கும். இந்த 2 அரிசி, இந்த பருப்பு இதெல்லாம் ஃபினிஷ்டு. இப்போ என்ன செய்ய போகிறேன்? இது ஆறுட்டு தான் மிக்சியில் அரைக்கணும். சூடாக அரைக்கக்கூடாது. இப்போ போட போகிறேன். கொஞ்சம் இருங்க வரேன். மிக்சியில் போட்டுட்டு இதை அரைக்கணும். பவுடர் பண்ணணும். அரைக்கிறது இல்லை. இது பேர் வந்து பவுடர். அரைச்சிட்டு போகுதுமான்னு பார்க்கணும். அரைச்சது போதுமான்னு பார்க்கணும். கொஞ்சம் பார்த்தியா ஒரு பிறுபிறுன்னு இருக்கு. தெரியுதா? பிறுபிறுப்பு. இன்னும் கொஞ்சம் பவுட்ரு போடணும். நல்லா அரைக்கணும். அது இப்போ அதோட கொஞ்சம் நல்லா அரைப்பட்டோம். திருமல் வருது, வாசனை வருது. வாசனை வருதா? மல்லி வாசனை தானே. மல்லியும் ஜீரகம் இருந்தால் குழம்பு வந்து வாசனை கிடைக்கும். இந்த பவுடர் நமக்கு குறகுறன்னு இருக்கு. சில பேர் வந்து குறகுறன்னு இருந்தால் பிடிக்காது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். சலித்து கப்பி வரையிலும் திரிக்கும். அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பவுடரை ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் போட்டு ஆற விட்டு, ஏன்னா மிக்சியில் விட்டால் சூடுங்களா, அது ஆற விட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்.